எக்ஸாம்பிள் 3.44ல் செகண்ட் சம் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு வேல்யூ தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -7, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 10 தெரியும். ஓகேவா? நம்ம இதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த தான். இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இல்லையா? நமக்கு தேவை என்னது? இது ப்ளஸ் தானே, இது ப்ளஸ் தான். ஓகேவா? சாரி, தப்பாக போட்டேன், ப்ளஸ் தான். இப்போ நமக்கு என்ன தேவை? ஃபார்முலா எழுதும் போது ஞாபகம் வச்சு எனக்கு. இப்போது நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் வச்சுக்கிட்டா இந்த பக்கம் இந்த கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதை மட்டும் தான் நம்ம கொண்டு வரேன். ஏற்கனவே என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா இல்லையா? ஏன்னா இது இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது? -7 ஹோல் ஸ்கொயர் -2 × 10. அப்போது 49 - 20 = ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 29. ஓகேங்களா? தேர்ட்